இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. மனிதர்களில் யார் சிறந்தவர்கள்? எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தா? எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பதை பொறுத்தா? அவர்கள் யாருடன் சூழ்ந்து நிற்கிறார்கள் என்பதை பொறுத்தா? இல்லை. மனிதன் என்பவன் எந்த ஏற்ற இரக்கங்களும் இல்லாமல் இறைவனால் சமமாக படைக்கப்பட்டவன்தான். பிறப்பால் வருவதல்ல உயர்வும் தாழ்வும், அவனுடைய எண்ணமும் செயலும் தான் அவன் யார் என்பதை தீர்மானிக்கிறது. எப்போதும் நிமிர்ந்து நிற்பவன் மீதுதான் அடி அதிகம் விழுகிறது. வளைந்து கொடுப்பவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்பதுதானே தன்னம்பிக்கை. படித்தவர்களிடம் பேசுவதை விட வாழ்க்கையில் பல சூழலில் இன்னலில் இடர்பாடுகளில் சிக்கி மீண்டவர்களிடம் பேசி பாருங்கள். அவர்களின் பக்குவ நிலை அநேகம் கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நாய்களின் ஊளையிடலுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. நாய்களின் ஊளைக்கு சிங்கத்தின் கர்ஜனை பதிலா? சற்று சிந்தித்து பாருங்களேன். அந்த இடத்திலிருந்து நகர்ந்து செல்லுங்கள். விமர்சனத்திற்கு பதிலளிக்காமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து தனக்கான சிந்தனையில் சிரத்தையுடன் செய்வதுதான் வெற்றிக்கான சிறந்த வழி. பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு, உயர எழுவது தீயின் இயல்பு. அதுபோலத்தான் நமக்கான ஒரு இயல்பு, நமக்கான ஒரு தனித்துவத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பினால் அரவணிக்க பழக வேண்டும். விலகினாலும் விலகி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்வமில்லாமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நீ இங்கு எதையும் கொண்டு வரவில்லை, கொண்டு செல்ல எதுவுமே இல்லை. ஆகையினால் இயற்கையையும் இங்கு இருக்கும் மனிதர்களின் பண்புகளையும் நேசி. அதிகாரம் என்பது செலுத்துவதற்கோ அடக்குவதற்கோ அல்ல, அவர்களுக்கு பண்பை கற்றுக் கொடுத்து அரவணைத்து செல்லவே என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.